எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஆனியன் மசாலா சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. கூடவே தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக. செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 2 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நீளமாக சன்னமாக வெட்டி எடுத்துக்கலாம். நான் வெட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீவிரத்தில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கிட்டேன். அடுத்து கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு மசாலா தூள் போட்டுக்கலாம். நான் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதிலே வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் 20 நிமிஷமாக. அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு உருண்டையாக எடுத்து இப்போ வந்து நெகுத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா அந்த பலகை அளவுக்கு பெருசாக வந்து நெகுத்திக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி இன்னொரு சப்பாத்தி நெகுத்தி வச்சுருக்கேன். மாவை நல்லா பெருசாக நெகுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காய கலவை வந்து இதுக்கு மேலே சுற்றி எல்லா இடத்துலையும் போட்டு விட்டு கேப் இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் வெங்காயத்தை நல்லா பரவலாக போட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்ம நெகுத்தி வச்சுருந்த இன்னொரு மாவையும் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து அமுக்கி விட்டுறலாம். எல்லா சைடும் மாவை நல்லா இழுத்து ஒட்டினதுக்கப்புறம் கத்தியில் வந்து நேராக கோடு போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 4 பீஸாக போட்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பீஸ் போட்டதுக்கப்புறம் அதை வந்து கீழேருந்து மேலே ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அப்படி கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு உருட்டினதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லாத்தையுமே அதே மாதிரியே உருட்டி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் பலகையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி அது மேலே வச்சு லைட்டாக மட்டும் நெகுத்திட்டு மேலே வந்து வாசனைக்காக கொஞ்சமாக வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே வந்து எல்லா பக்கமும் அந்த எள்ளு படுற மாதிரி தூவி விட்டுட்டு லைட்டாக அந்த ஸ்பூன்லேயே வச்சு அமுக்கி விட்டுடலாம். அடுத்து அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெகுத்தி வச்சுருந்த மசாலா சப்பாத்தியை பிஞ்சரமாக தோசைக்கல்லில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா முருகலாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெடி. மிச்சம் இருக்கிற எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரியே சுட்டு எடுத்துடலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.